ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ, தமிழகத்துல வந்து அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ, அல்லது ஒரு மாற்றத்தை மக்களிடம் கொடுப்பதற்கோ வந்து பெரிய ஸ்ட்ரென்த் ஒண்ணு தேவைப்படும். அந்த ஸ்ட்ரென்த் தான் அண்ணாமலை தான். தமிழக வெற்றி கழகத்துல ஒரு நடிகருக்கு வாக்கு செலுத்தின ஒரு கதை தான் 2026ல நடந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் த ரியல் லீடர் இஸ் கமிங். திமுகலயே 4 பேர் ரீல்ஸ் போடலாம் மேடம். மக்களுடைய குறைகள் வந்து நீங்க வந்து யாராவது 2 பேர் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவ்வளவுதான் வேண்டாம்னு சொல்றாங்கல்ல. ஒண்ணு வேணாம், நாளைக்கு காலையில வந்து முதலமைச்சர் அவர்களை அறிவிக்க சொல்லுங்க. யாராருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வேண்டாம். திமுக வந்து தீய சக்தி, திமுக கூட இருக்கிறவங்க பூராமே தீய சக்தி, அது வந்து தீந்து போன சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிற சக்தியில இருக்கிற எல்லா சக்தியும் கொண்டு வந்து உங்க கூட சேர்த்துக்கிறீங்க. அப்ப தீய சக்தி கூட இருந்தவங்க தீய சக்தி அப்படின்னா உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் அது என்ன தீய சக்தியா தூய சக்தியா? மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் சபரி செல்வன், வி த லீடர்ஸ் வாலண்டியர், சேலம். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலையின் அரசியல் என்ட்ரி எல்லாருமே எதிர்பார்த்தது இப்போ தனியாவே கிடைச்சிருக்கு. பயங்கர கூட்டம் வேற பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய கருத்து என்ன? அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறதும் அது நடந்து 2021 வந்துட்டாரு. தனியா அது கூட இது கூட அரசியல் என்ட்ரி எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு அமைப்பு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அரசியல் அப்படிங்கிற ஒரு பயணத்துக்குள்ள வரல. பட் ஆனா இந்த பயணம் வந்து நிச்சயமாக அரசியல் அது போய் தான் முடிய போகுது அப்படிங்கிறத நேற்றைய கூட்டம், பொள்ளாச்சி கூட்டம் வந்து தெளிவா சொல்லிருச்சு. அண்ணாமலை அவர்களுடைய பிரவேசம் வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவர் கொண்டு வந்த அந்த புரட்சிகரமான விஷயங்கள் எல்லாமே வந்து பாஜகவை வந்து பேசுபொருளாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. அதன் காரணமாக 2024 தேர்தல்ல கிட்டத்தட்ட கூட்டணியோட 19% வாக்குகளை வந்து பாஜக கூட்டணி அள்ளியது. அதுவும் பெரிய கட்சிகள் எதுவுமே துணை இல்லாமல், அதிமுகவோ அல்லது வேறு எதுவும் கட்சிகளுடைய துணை இல்லாமல் பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து 19% வாக்குகளை அள்ளியது. சோ இது நமக்கு நன்றாக தெரியும். அதற்கு பின்னால் வந்து 2 வருட காலம், கிட்டத்தட்ட 1.5 இருந்து 2 வருஷம் டைம். சோ அதை வந்து தன்னுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் முடித்துக் கொண்டு அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். எங்களை போன்றவர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு இரட்டிப்பு முதிர்ச்சி தான். ஏன்னா எங்களை வந்து ஓப்பனா வந்து நாங்க பாஜகவை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு மாற்று கட்சியை விட்டு ஒருத்தங்க வெளியே வந்து அண்ணாமலை பின்னால் செல்வது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு படித்த ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து படித்த அரசியல்வாதிங்கிறத வந்து எல்லாத்தையும் வந்து புரட்சிகரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர். அவர் பின்னால் வந்து நாம் செல்வதற்கு வந்து நிச்சயமாக ஒரு துணிச்சல் வேணும். நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ, தமிழகத்தில் வந்து அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ, அல்லது ஒரு மாற்றத்தை மக்களிடம் கொடுப்பதற்கோ வந்து பெரிய ஸ்ட்ரென்த் ஒண்ணு தேவைப்படும். அந்த ஸ்ட்ரென்த் தான் அண்ணாமலை தான் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ். நாங்க வந்து சந்தோஷமா ஒரு பின்னாடி வந்து எங்களுடைய நிலைப்பாடை எடுத்தோம். ஸோ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து அந்த நிலைப்பாடின் மீது வந்து நிறைய விமர்சனங்கள் உண்டு. நம்ம எடுத்த நிலைப்பாடு வந்து சரிதான், தவறா ஏதாவது எடுத்துட்டோமா, நம்ம இருந்த கட்சியிலே இருந்திருக்கலாமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கலாம். அது எல்லாத்துக்குமே விடைதான் இந்த பொள்ளாச்சி மாநாட்டுல அண்ணாமலை அவர்கள் பேசிய அந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து இதுக்கு முன்னாடி எப்ப நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு வந்து ஒரு கட்சியில வந்து மாவட்ட செயலாளர் போட்டிருப்பாங்க, தேசிய கட்சியா இருந்தா மாவட்ட தலைவர்கள் இருப்பாங்க. சோ மாநிலத்துல இருந்து ஒரு மாநாட்டை வந்து ஏற்பாடு செய்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு போன் வரும், இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல மாநாடு நடக்குது. சோ உங்க சார்பாக, உங்க மாவட்டத்தின் சார்பாக இவ்வளவு பேர் வரணும், இத்தனை ஆயிரம் பேர் வரணும், இவ்வளவு பேர் கூட்டம் வரணும், கூட்டத்துக்கு உண்டான பஸ்ஸுக்கு உண்டான காசு இவ்வளவு, ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளவு காசு தரோம், ஒரு ஆளுக்கு இவ்வளவு காசு தரோம், அது போக ஒரு பாட்டில் ஒன்று தந்துருவோம், ஒரு பிரியாணி பேக்கெட் ஒன்று தந்துருவோம். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில கட்சிகளுக்கு வரும். ஒரு சில கட்சிகளுக்கு வந்து வாகனத்துக்கு மட்டும் காசு வரும். இதெல்லாம் தாண்டி வந்து இந்த பொள்ளாச்சி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனத்துக்குமே பணம் கொடுக்கப்படல. ஏன்னா இது எதை வச்சு நாங்க சொல்றோம் அப்படின்னா, நான் பர்சனலா ஒரு 3 வண்டி எடுத்துட்டு போனோம். எல்லா வண்டிக்குமே நாங்க எங்களுடைய சொந்த செலவு தான். அது கூட ஒருத்தருடைய தலையில விழுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த முறை இல்ல. ஏன் கூட வந்தவங்க எல்லாருமே 700 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு வண்டிக்கு 15,000 ரூபாய் பேசியிருந்தோம். சோ 22 பேரு. சோ ஆளுக்கு 700 ரூபாய் தலைக்கு மேல போட்டுதான் நாங்க போயிட்டு வந்தோம். எல்லாம் சந்தோஷமா கொடுத்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு உண்டான ஒரு ஒர்க் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாருமே டிவியில பார்த்திருப்போம். அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம மக்களுடைய வெள்ளத்துல வந்து நீந்தி வந்து ஒரு முதுகுல எல்லாம் ரத்தம், அதெல்லாம் நிறைய பேர் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. முதுகுல அந்த கூட்டத்துல வந்து முதுகுலயே காயம் எல்லாம் ஆயிருக்குது. அந்த அளவுக்கு வந்து கூட்டத்தினுடைய ஒரு ஈர்ப்பு. அதையும் மீறி வந்து மேல போய் ஒரு வணக்கம் சொன்னாலாம் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அன்பை சிந்திய தொண்டர்களிடம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த அன்பை வந்து பெற்றுக்கொண்டார் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரிதான் எங்களுக்கு உண்மையிலே தெரிந்தது. அந்த
அந்த 45 நிமிஷம் அவர் பேசின அந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இல்லாம ட்ரக்ஸோட சீரியஸ்னஸ், அந்த ட்ரக்ஸ்னால என்னென்ன விஷயங்கள் ஏற்படுது, இதுதான் மையப்படுத்தி நிறைய பேசியிருந்தாரு. நீங்க மாநாட்டு திடலுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா கட் அவுட் கிடையாது, பிளக்ஸ் கிடையாது, வாகன ஏற்பாட்டுக்கு உண்டான எந்த இதுவுமே கிடையாது. ஒரு தனி மனித புகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க நிச்சயமா கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து அந்த சென்டர் பாயிண்டா இருந்தாரு ஒழிய அவரை தனி மனித புகழ்ச்சியாக நேற்று வந்து நிச்சயமாக நடக்கவே இல்லை. அவர் பேசும்பொழுது கூட நிறைய விஷயங்களை வந்து டீகோட் பண்ணி நீங்க பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாநாடு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ். அது நீங்க வந்து இன்னொரு விஷயங்கள் கூட எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ் ஃபெயிலியர்ங்கிறது வந்து மாநாட்டினுடைய ஒரு நேச்சரை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல காலி சேர் இருக்கும், நம்ம நிறைய இடம் பார்ப்போம். நிறைய மாநாட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க, இப்ப திமுக மாநாடு அப்படின்னா மற்ற கட்சிக்காரங்க எல்லாமே கூட்டணி கட்சிக்காரங்களா இந்த எதிர்கட்சிக்காரங்களா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திமுக மாநாடு எங்கேயாவது காலி சேரா இருக்கிற இடத்துல போட்டோ எடுத்து போட்டு பாருங்க இங்கெல்லாம் காலி சேர் இருக்கு, சோ அதனால கூட்டம் கூடல அப்படிம்பாங்க. அதே வேற ஒரு கட்சியோட மாநாடுனா இவங்க எடுத்து போட்டு அதே மாதிரி செய்வாங்க. நேற்றைய தினம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கல்யாண வீட்டுல வந்து சாப்பிட போனோம் அப்படின்னா, கூட்டமா இருக்கிற கல்யாண வீட்டுல சாப்பிட போனோம் அப்படின்னா பந்திக்கு பின்னாடி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாங்கல்ல, இந்த நிலைமை தான் நேற்று எங்களுடைய நிலைமை. அரசியல்ல வந்து யாரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து மேல இருக்கிற சேர் மட்டும் கிடையாது, தொண்டர்களாக கீழே உட்கார்ந்து இருக்கிற சேருக்கு அதேதான் நிலைமை. நேற்றைய மாநாட்டுல ஒருத்தங்க எந்திரிச்சோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து அந்த சேரை எடுத்து போட்டு பின்னாடி போட்டு ஒரு உட்காருவதற்கு வந்து ஆட்கள் தயாராக. கூட்டத்தினுடைய அளவு அந்த அளவுக்கு கொள்ளளவை மீறி அதிகமாகவே இருந்தது. மாநாட்டுக்கு வெளியில ஸ்கிரீன்ஸ் அமைக்கப்பட்டிருந்தது, அதுல பார்த்தவர்கள் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. நீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வாகனத்தை விட்டு இறங்கும் போது இருந்த கூட்டம் வந்து மாநாட்டுக்குள்ளேயே வர முடியாம வெளியே நின்றுட்டு இருந்தவங்க கூட்டம். சோ இந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து நேற்றைய தினம் வந்து திமுக காரங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க, முன்னாள் திமுக காரங்க, முன்னாள் அண்ணா திமுக காரங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க, முன்னாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க வந்திருப்பாங்க, டிவிகே சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. எத்தனை பேர் வேணாலும் டபுள் மைண்டடா கூட அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தா கூட கூட்டத்தை விட்டு நேற்று திரும்பி செல்லும் பொழுது அனைவருமே வந்து அண்ணாமலையினுடைய பேச்சை கேட்டதுக்கு பிறகு அவர்கள் வந்து அந்த வீத லீடர்ஸினுடைய வாலண்டியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவர்கள் மனதில் வந்து நிச்சயமாக ஓடிக்கொண்டிருந்திருக்கும். அவர்கள் வந்து திரும்ப போய் களப்பணியை எப்படி செய்யணும், நமக்கான மாற்றம் வந்து எங்க வந்துகிட்டு இருக்கு, யார் மூலியமா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இது வந்து வே ஆஃப் சேஞ்ச், அவ்வளவுதான். தமிழகத்துல வந்து ஆட்சி மாற்றம் 2026 நடந்தது உண்மைதான். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சின்ன ஒரு பிளேஸ் ஹோல்டர். திமுக வேணாம்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துல ஒரு நடிகருக்கு வாக்கு செலுத்தின ஒரு கதை தான் 2026 நடந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் the real leader is coming. ஓகே சார். சார் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் தான் அப்படின்னு சொல்றீங்க. அந்த 50 days ஆஃப் விஜயின் ஆட்சி அதை எப்படி பாக்குறீங்க? ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு ஆன்டி இன்குபென்சியுமே பாமான மாதிரி தெரியல மேடம். ஆனா அவர்கள் செய்யக்கூடிய அந்த ரீல் அரசியல் அப்படிங்கறத வந்து விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஊர்ல போய் நன்றி தெரிவிக்கிறதுக்கு கூட்டத்துக்கோசரம் விஜய் போறாரு அப்படின்னா அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட்ல பள்ளி கல்வித்துறையில வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து லைவ்ல போட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் டைம்ஸ்ல போய் நாங்க பள்ளி இன்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி டிவிகேவினுடைய நிர்வாகிகள் போய் அந்த பள்ளியில போய் இன்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். அதே நேரத்துல வந்து சொன்ன வாக்குறுதிகளை வந்து விஜய் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கும் போதே ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டு தான் சொன்னார். எங்களால என்ன செய்ய முடியும்னு நாங்க நினைக்கிறோமோ அதை மட்டும் தான் நாங்க வாக்குறுதியா கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா வாக்குறுதி நாங்க தரமாட்டோம். இப்ப வந்து தந்துட்டு பின்னாடி வந்து என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குறுதியை வந்து இந்த விஜய் எப்போதும் தரமாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய் மேடை சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு தான் வாக்குறுதி கொடுத்துட்டாரு. கொடுக்கும் போதே கூட இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா விவசாய கடன் தள்ளுபடியில பாத்தீங்கன்னா குறு சிறு விவசாயிகளுக்கு அனைத்து கடனும் தள்ளுபடி, அதே நேரத்துல பெரு விவசாயிகளுக்கு வந்து 50% கடன் தள்ளுபடிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, வாக்குறுதியா கொடுத்திருந்தாரு. ஆனா தள்ளுபடி செய்யறது வந்து 75,000 ரூபாய் வரையிலான கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி. அதுக்கு மேல இருப்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 35,000 தள்ளுபடி, பெரு விவசாயிகளுக்கு தள்ளுபடியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து நார்மலான பொலிட்டீஷியனா மாறிட்டீங்க. உடனே பண்றாரு சார். இப்போ உடனே பண்றதுனால நான் இப்படி பண்ணிருக்கேன், ஸ்டெப்பா கரெக்டா பண்ணிடுவேன்னு தானே சொல்லிருக்காங்க. அது எப்படிங்க அடுத்த வருஷம் திரும்ப ரெனியூவல் வந்துரும்ல. இப்ப அடுத்து ஏப்ரல்ல திரும்ப எல்லாத்துக்கும் போடும்போது அடுத்து ரெனியூவல் வந்துரும். டிசம்பர்ல கடன் வாங்கினவங்களுக்கு டிசம்பர்ல ரெனியூவல் வந்துரும், ஆகஸ்ட்ல கடன் வாங்கினவங்களுக்கு ஆகஸ்ட்ல ரெனியூவல் வந்துரும். சோ உங்களோட ஜியோ நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, மீதி பணத்தை நான் கட்ட தானே போறேன், மீதி பணத்தை நான் கட்டிட்டேன்னா என்னோட ரெனியூவல் திருப்பி நீங்க நான் என்னோட மீதி பணத்தை 1,50,000 ஒருத்தன் பணம் வாங்கியிருக்கா, நீங்க 35,000 தள்ளுபடி பண்றீங்க, ஒரு விவசாயிக்கு தள்ளுபடி பண்றீங்கன்னா அவன் மீதி இருக்க 1,15,000 பணத்தை கட்டினாதான் அந்த பணம் தள்ளுபடி ஆகும். இதுதான் ஜியோனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இந்த ரீல்ஸை பார்த்து புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் 75,000 தள்ளுபடி பண்ணியிருக்காரு, இன்னும் 6 மாசம் கழிச்சு இன்னொரு 75,000 தள்ளுபடி பண்ணிருவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 75,000 வாங்கினவனுக்கு மட்டும்தான் தள்ளுபடி ஆகும். குறு சிறு விவசாயிகளுடைய நிலைமை அப்படி கிடையாது. 2.5 ஏக்கர் வரைக்கும் விவசாயம், விவசாயத்தினுடைய கஷ்டம் வந்து விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. நான் வந்து விவசாயத்தை புரிந்து
புரிந்து கொள்கிறேன்னு சொல்லி சொல்லாமே ஒழிய விவசாயினுடைய கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது. ஏன்னா வாங்குற விலை வேற, விக்கிற விலை வேற. மனுஷன் விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம், அதை வந்து சாப்பாட்டை வந்து உங்க தட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள அவன் படுற கஷ்டம் அவனுக்குதான் மேடம் தெரியும். அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உண்மையிலேயே விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கறத ஒரு ஃபேக்டரான ஒரு விஷயமாக இருக்கும். இந்தியா முழுவதுமே தமிழகம் முழுவதுமே வந்து விவசாயிகள் எல்லாருமே போராட்டம் நடத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விவசாயிகளினுடைய பிரச்சனை வந்து மிக பெருசு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதெல்லாம் வாக்குறுதிகள். நான் சொன்ன இந்த வாக்குறுதிகள் மகளிருக்கு வந்து 2500 ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமாக இருக்கட்டும். அது ஆரம்பத்துல இவர் சொன்ன வாக்குறுதியா வரல. வீட்டுக்கு ஒரு பைக் தரேன், கார் ஏரோப்ளேன் தரேன் மட்டும்தான் சொல்லல. பட் ஆனா பைக் எதுவுமே வேண்டாம், எங்க அண்ணன் வந்து ஆட்சியை கரெக்டா கொடுத்தாலே போதும்னு பொதுமக்களே சொல்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாதிரி திமுகலயும் 4 பேர் ரீல்ஸ் போடலாம் மேடம். மக்களுடைய குறைகள் வந்து நீங்க வந்து யாராவது 2 பேர் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவ்வளவுதான் வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்கல்ல. ஒண்ணு வேணாம், நாளைக்கு காலையில வந்து முதலமைச்சர் அவர்களை அறிவிக்க சொல்லுங்க. யாராருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை இந்த போனுக்கு வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுங்கன்னு சொல்லி அறிவிக்க சொல்லுங்க. எத்தனை மிஸ்டு கால் வருதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்களோ அவங்க போனை உடச்சு போட்டாலும் உடச்சு போடுவாங்க, ஒரே மிஸ்டு கால் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் நம்ம பேசிக்கிறதுக்கு வேணா பைத்தியகாரத்தனமா இருக்கும் மேடம். இந்த மாதிரி ரீல்ஸ்ல பேசுறதுக்கோ இதுல பேசுறதுக்கோ பைத்தியகாரத்தனமா இருக்கும். ஆனா உண்மையிலேயே வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக தரணும். அந்த பழைய 1000 ரூபாய் திமுக கொடுத்து அதே 1000 ரூபாய் தரேன், அண்ணா திமுக கொண்டு வந்த அம்மா உணவத்தையே நாங்க திரும்ப ரீசைக்கிள் பண்ணி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துல சொல்லிட்டு நாங்க வந்து தூய சக்தி, திமுக வந்து தீய சக்தி, திமுக கூட இருக்கிறவங்க பூராமே தீய சக்தி, அது வந்து தீர்ந்து போன சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிற சக்தியில இருக்கிற எல்லா சக்தியும் கொண்டு வந்து உங்க கூட சேர்த்துக்கிறீங்க. அப்ப தீய சக்தி கூட இருந்தவங்க தீய சக்தி அப்படின்னா உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் அது என்ன தீய சக்தியா தூய சக்தியா? 1 லிட்டர் பால்ல ஒரே 1 கிராம் விஷத்தை கலந்தீங்கனாலும் அது விஷம் தானே. உங்களை மாற்றணும்னு சொல்லி மக்கள் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நல்லா செய்யறாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் உண்மையிலேயே வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். ஏன்னா இவர்களுக்கு வந்து லஞ்சம் வாங்கி பழக்கம் கிடையாது. கான்ட்ராக்ட்ல எப்படி கமிஷன் வாங்கணுங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாது, அவ்வளவுதான். இது வாங்கக்கூடாதுன்னா இல்ல, இவர்களுக்கு தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி பண்றதுன்னு தெரியாது. நம்ம வாங்கினா ஏதாவது சிக்கல் வந்துருமாங்கிற பயம் இருக்கு இவங்களுக்கு. இப்ப நிலமையில பயம் இருக்குது. அதனால இந்த விஷயங்கள்லாம் இப்ப நடைமுறையில இல்லாம இருக்கு. ஆனா அதே நேரத்துல வந்து இவர்கள் செய்யற அப்படிங்கிறதுக்காக லஞ்சம் ஒழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு தாலுகா ஆபீஸ்ல வந்து ஒரு ரேஷன் அட்டை புதுசா போடுறதுக்கு வந்து 2500 ரூபாய் பணம் வாங்குறான் அப்படின்னா அதுல 1000 ரூபாய் வந்து ஆளுங்கட்சி, அப்ப இருக்கிற ஆளுங்கட்சி வாங்கிட்டு போயிடுவாங்க. 1500 ரூபாய் அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்து 2500 ரூபாயும் அவங்களே பிரிச்சு எடுத்துக்குவாங்க. அவ்வளவுதான். மக்கள்கிட்ட இருந்து வெளியேற 2500 ரூபாய் பணம் போயிட்டே தான் இருக்கும். இதான் வந்து நாங்க வந்து விஜிலன்ஸ் பண்றோம், நாங்க போய் ஆய்வு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸுக்குமே டிவிகே நிர்வாகிகள் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அரசு அதிகாரிகள் கேட்டா சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க, 8 லட்ச ரூபாய் கொடுத்து வேலைக்கு வந்திருக்கேன், 8 லட்ச ரூபாய் நான் பணத்தை எப்படி திரும்ப எடுக்கிறதுன்னு சொல்லி திரும்ப அவங்க சாலிட்டா ஒரு விஷயம் கேட்பாங்க. அதுவும் லஞ்சத்தின் மூலியமாக உருவாக்கப்பட்ட வேலைகளாகத்தான் நிறைய வேலைகள் இருக்கு, அரசு வேலைகள். இதெல்லாம் நம்மள பிராக்டிகலா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் மேடம். பிராக்டிகலா தமிழகத்தினுடைய அரசு எப்படி நடந்துட்டு இருக்கு, இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும். பொதுவா 1000 ரூபாய் யாருக்குமே இல்லைன்னு சொல்லி ஓப்பனா அடிச்சு விட்டு போங்க. தமிழகத்தினுடைய கடன் சுமையாவது சற்று குறையும். அதே நேரத்துல 70 யூனிட் மின்சாரம், நீங்க மின்சாரத்தினுடைய அளவு குறைங்க, உற்பத்தி அதிகப்படுத்துங்க. சூரியகிரி மின்சாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, அதை கொண்டு வரதுக்கு முயற்சி அதெல்லாம் கொண்டு வர மாட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் நாங்க சப்ளை பண்ணணும், அதுல வந்து பவர் கட் பண்ணணும், அதுல மின்சாரத்தினுடைய பில்லு ஏற்றணும், அதன் மூலியமான கல்லா கட்டணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாக இருக்கட்டும், வரக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும், இவர் 2 பேருமே செய்யக்கூடிய விஷயம் அதுதான். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் ஹீரோ அப்படிங்கறதுனால வந்து ஒரு ஹீரோயிக் ரேஞ்சில கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருந்தாங்க, விஜயனுடைய படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அடிக்கடி வந்து அவரோட ஸ்டேஜ் ஷோ, அவரோட இது சட்டப்பேரவையில அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஓடுது. ஆனா சினிமாங்கிறது வந்து என்னைக்குமே மேக்சிமம் வந்து 1 வாரம் ஓடும், 10 நாள் ஓடும், 20 நாள் ஓடும், மேக்சிமம் 100 நாள் ஓடும். மிஞ்சி போச்சுன்னா 365 நாள், 1 வருஷம் ஓட்டலாம், அவ்வளவுதான் படம். அந்த படம் வந்து 1 வருஷம் கழிச்சு மக்களுக்கு வந்து சலிப்புட்டு போயிடும். அதே மாதிரி வந்து விஜயனுடைய ஆட்சி வந்து இதே போல சென்றது, இதே மேல வந்து மக்களின் மீது அக்கறை இல்லாமல் ரீல்ஸ் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா படம் ஹிட்டே ஆனா கூட 365 நாளைக்கு மேல படம் ஓடாது. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா மற்றபடி நாங்க வந்து அண்ணாமலை அண்ணன் சொன்னது போல, எங்களுடைய தலைவர் சொன்னது போல, நாங்கள் வந்து ஆரம்பத்துல வந்து குறைகளை மட்டும்தான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்கள் வந்து பிடிச்சி மேல தூங்கணும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ரொம்ப எல்லாம் குறை சொல்வதற்கு விரும்பல. ஏன்னா அவர்கள் யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே புதுசு. யாரு கவுன்சிலரா கூட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காங்க. எம்எல்ஏனா யாருன்னே தெரியாதவங்க இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காங்க. பட் அதுல இருக்கவங்களுக்கு மேலயுமே நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இப்ப கீர்த்தனா அவர்கள் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஆந்திராக்கு விட்டு கொடுத்தது மாதிரி. ரீல்ஸ் கம்ப்ளைண்ட் மேடம், எல்லாமே மேடம் அவங்க மேல வர்றது எல்லாமே ரீல்ஸ் கம்ப்ளைண்ட் தான். ஒரு அதிரடி தான். ஆனா டிவிகே பக்கம் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்த மாதிரியே இருக்கு. சாஃப்ட் கார்னர்லாம் இல்ல மேடம். நீங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு எம்ப்ளாயி நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? நீங்க இப்போ வந்து ஒரு செய்தி நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க. உங்க கூட இப்போ வந்து புதுசா ஒருத்தவங்க வந்து புதுசா வேலைக்கு சேர்றாங்க. அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க தெரியல, அவங்க சரியா பேச தெரியல, இப்ப கேள்வி கேட்க தெரியல. என்கிட்ட இன்டர்வியூக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், நான் சொல்ற பதில வந்து 2 பதில எதுலையாவது அவங்களை நான் லாக் பண்றேன் அப்படின்னா எடுத்த உடனே நீங்க திட்டுவீங்களா? ஏன்பா இப்படிதான் கேள்வி கேட்பியா, இதுதான் பண்ணுவீங்க அப்படின்னு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, விட்டுங்க
போக போக கத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? இதே விஷயத்தை தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். இவங்க புதுசா வந்திருக்காங்க, மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி ஒரு வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. சோ அந்த மக்களினுடைய ஒரு விருப்பத்துக்கு வந்து மதிப்பு தரணும் அப்படிங்கறதா இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் மீது கொடுத்த சாப்பிட்டு காரணம் கிடையாது. இது அண்ணாமலை அண்ணன் வந்து மக்களின் மீது கொடுத்திருக்கக்கூடிய சாப்பிட்டு காரணம், மக்களுடைய தீர்ப்புக்கு மதிச்சு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வந்து 108 இடங்களை ஜெயிச்சிருக்கீங்க, 108 இடங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஜெயிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் தவறு செய்தால் சுட்டி காட்டுங்க. இல்லைன்னா சொல்ல ஒரு இடத்துல தவறு, இந்த தவறை வந்து சுட்டி காட்டுங்கள். அதை சுட்டி காட்டுற வேலையும் திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக செய்கிறார். நிறைய இடத்துல நீங்க அவருடைய போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், டிவி நிறைய சுட்டி காட்டுறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா அதே நேரத்துல வந்து சுட்டி காட்டுறதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு நாங்க வந்து குறை சொல்வதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமா கிடையாது. ட்ரக்ஸ் ஒழிக்கணும்னு சொல்லி நாங்க இப்ப இந்த ஒயிட் பேண்ட் மந்த் அப்படிங்கறதுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டு வராரு அப்படின்னா, சப்ளை செயினை குறைக்கக்கூடிய வேலையை தமிழக வெற்றி கழகம் செய்யட்டும், டிமாண்ட குறைக்கக்கூடிய வேலையை பொதுமக்கள் ஆகிய நாங்கள் செய்கிறோம். நாங்க வந்து ஒரு அமைப்பின் மூலியமாக பொதுமக்களை செய்ய வைக்க வேண்டிய வேலை தான் இது. இதுதான் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். விக்கிறவனை தடுக்க வேண்டிய வேலை வந்து தமிழக வெற்றி கழகம், குடிக்கிறவனை வந்து குடிக்காதன்னு சொல்ல வேண்டிய வேலை வந்து பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கு. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல நீங்க போய் தமிழக வெற்றி கழகத்தை போய் எவ்வளவு நாள் நீங்க குறை சொல்லிட்டே இருப்பீங்க? இந்த விஷயத்துல குறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. தப்பு இருந்ததுன்னா சுட்டி காட்டலாம், அவ்வளவுதான். ஆனா 1 வருடம் 2 வருடத்துல கூட அவங்க வந்து அந்த விஷயங்களை கத்துக்கல, முறையான ஆட்சியை செய்யல, மக்கள் விரும்பக்கூடிய மாற்றங்களை அவர்கள் தரல அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் நிச்சயமாக சொல்லுவோம், அந்த மாற்றத்தை எங்களால் தர முடியும். நிச்சயமா நீங்க டிவிகே ஃபைல்ஸ் எதிர்பார்க்கலாமான்னு கேட்காதீங்க. டிவிகே ஃபைல்ஸுக்கு உண்டான ஒர்க் நடந்துச்சுன்னா நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அதுக்கு உண்டான வேலைகள் ஏதாவது நடக்குது. நீங்க இப்ப இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல, கீர்த்தனா மினிஸ்டர் மேல வந்து ஒரு புகார் வந்தது, சரத்னு ஒரு மினிஸ்டர் இருந்தாரு, அவர் மேல ஒரு புகார் வந்தது, அந்த எம்எல்ஏ ஒருத்தர் அவர் மேல அந்த லாரி டயரை இன்ஸ்பெக்ட் பண்ண போனார்ல, அவர் பேரும் வந்து ஒரு புகார் இருந்தது. இதெல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க? இதெல்லாம் ரீல்ஸ் மேடம். ரீல்ஸ், அந்த இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸுக்கோசரம் அந்த விஷயங்களுக்கு நடக்கிறது மட்டும்தான். அவர் அங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணதை வீடியோ எடுக்கணும்னு அவசியமே வழக்கறிஞரை வந்து நியமிக்கப்பட்டதுல பெரிய ஊழல் நடந்திருக்கு, நிறைய இடங்கள்ல பார்க்கப்பட்டது. நிரூபிக்கப்படணும்ல. நாங்க திரும்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, திமுக பீரியட்ல வந்து பணம் வாங்காம நாங்க எல்லாரையுமே அரசு துறையில வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா நாங்க வந்து பணி கொடுத்துட்டோம், இதுமே நாங்க தரல, அதாவது நாங்க வந்து ஒரு முன்னுரிமை தரல, யாரோட ரெக்கமெண்டேஷனையுமே நாங்க எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகமும் சொல்ல முடியாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சொல்ல முடியாது. இதை இருக்கிற வக்கீல், உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது சொன்னாங்கன்னா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் எல்லாம் வச்சிருப்பான்னு சொல்லி. கவர்மெண்ட் குவாலிபிகேஷன் வேற, அரசு நடத்தக்கூடிய கட்சிகள் வச்சிருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் வேற. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் நிறைய போட்டிருக்காங்க. அதே நேரத்துல வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து நிறைய வந்து ரெக்கமெண்டேஷன் வந்ததா நாங்க கேள்விப்பட்டோம். அப்படி இருந்துச்சுன்னா அது தவறுதான். அது வந்து நாங்க யாருமே சரின்னு சொல்லி, நானும் ராமலையனும் நிச்சயமாக வந்து அதை வந்து சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க நியாயப்படுத்தி எல்லாம் பேச மாட்டோம். தவறு எங்க நடந்தாலும் தவறு தான். ஆனா ஒருவேளை வந்து அது தவறாக நடக்கும் பட்சத்தில் அது ஏற்கனவே கோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு முறையை சரிப்படுத்தி அவர்கள் மாற்றி அதை செய்யத்தான் வேணும். மற்றபடி வந்து ஆட்சியின் மீது ரொம்ப குறை சொல்வதற்கு அப்படின்னா, ஏற்கனவே என்ன திமுக நடந்துட்டு இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த நிமிடம் முறையே தமிழக வெற்றி கழகம் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சில இடங்கள்ல வந்து அந்த லஞ்ச லாவண்யம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா சட்டம் ஒழுங்கு அதே மாதிரிதான், சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கிட்டு போயிருந்ததோ அதே மாதிரிதான் இப்போ சீர்கிட்டு போயிருக்கு. ஆனா அந்த லஞ்ச லாவண்யம் வந்து ஓரளவு குறைந்தது போல் பள்ளி கல்வித்துறையிலயோ இல்ல ஒரு தாலுகா ஆபீஸ்ல சும்மா சின்னதா போகும்போது சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பத்திரப்பதிவுத்துறை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. இதுக்கு கூட நாங்க என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அது தெரியாதனால அவங்க பண்ணாம இருக்காங்கிறதான் நாங்க யோசிக்கிறேன் ஒழிய அவர்கள் பண்ணவே கூடாதுங்கிறதுக்காக பண்ணாம இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியல. நீங்க சேலம் தான், சேலத்துல வந்து தண்ணீர் எல்லாமே வந்து தனியார் துறைக்கு கொடுத்திருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு சார், டிவிகே கவர்மெண்ட்ல. அது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம் மேடம். இதுல என்னன்னா, நீங்க இந்த கவர்மெண்டினுடைய டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ் வந்து நம்ம நிச்சயமாக பார்க்கணும். எந்த விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தனியார் துறைக்கு வந்து ஒரு இதை வந்து தூக்கி ஒப்படைக்க போறாங்க அப்படின்னா அதை வந்து செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நிச்சயமா வந்து ஒப்படைப்பாங்க. அது கவர்மெண்டாக இருந்தாலும், இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஏர்போர்ட்ஸ் வந்து நாங்க தனியார் துறைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போது மோடி அவர்கள் வந்து கொடுத்தாரு. ஆனா அதற்குடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு இதனால எக்ஸ்ட்ரா ரெவென்யூ லாஸ், அவ்வளவுதான். பட் ஆனா கவர்மெண்ட் நடத்தும் பொழுது அவர்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு பென்ஷனாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், அதுக்கு கொடுக்குற சேலரி, அந்த இன்கம் எல்லாம் கட் பண்ணிட்டு பிரைவேடைசேஷன் நீங்க பண்ணும் பொழுது பிரைவேட் அதோட கம்மியான சேலரி தருவாங்க. பட் ஆனா அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருவாங்க, அதே டிக்கெட்டிங் காஸ்ட் எல்லாமே அதே தான் கொடுக்க போறோம். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை பிரைவேடைசேஷன் பண்றதுல தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் எதை பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். சோ எதையுமே வந்து ஆரம்பத்துல 19 ரூபா நம்மளால ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் ஆனா காலப்போக்கில் வந்து அது தவறு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா நிச்சயமாக ஒரு அரசின் மீது நாங்கள் வந்து குறைகளை சொல்லலாம். குறையே மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அது குறையாக இருந்தால் நிச்சயமாக சுட்டிக்காட்டக்கூடிய வேலைகளை வந்து வீத லீடர்ஸோ இல்ல வீத லீடர்ஸ் அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய அரசியல் கட்சியோ நிச்சயமாக அதை செய்யும்.